360 இந்த சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஹோம்மேட் கம்போஸ்ட், என்னடா இது அடிக்கடி ஹோம்மேட் கம்போஸ்ட்னு சொல்றாங்கன்னு பாக்குறீங்களா? ஸோ அது எப்படி வீட்டில் சுலபமான முறையில் நம்ம வீட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய காய்கறிகளை வச்சே எப்படி நாம் தயாரிக்கலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இது என்னென்ன எல்லாம் பயன்படுத்தணும், எதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக சொல்லியிருப்போம். அதே மாதிரி அதுக்கு ஏற்ற கால அளவு இது எல்லாமே அதில் கரெக்டாக நாங்கள் சொல்லியிருப்போம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ஹோம்மேட் கம்போஸ்ட் தயாரிக்கணும்னா இந்த வீடியோ கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பெயிண்ட் பக்கெட் ஒன்று எடுத்துக்கோங்க. கூடவே காய்கறி கழிவுகள், அது கூடவே காய்ந்த இலைகள், தேங்காய் நார், 1/2 டம்ளர் புளிச்ச மோர், கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கம்போஸ்ட், இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பெயிண்ட் பக்கெட் வீட்டில் நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிறத இந்த மாதிரி சுற்றியும் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. சைட்லேயே ஆகட்டும், அடியில், இந்த மாதிரி எல்லாமே வந்து சுற்றியும் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஹோல்ஸ் போடுறதுனால அந்த காய்கறியிலேருந்து விடக்கூடிய தண்ணிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கும். அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சத்தானதான். அதை பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் இந்த மாதிரி பவுல் மாதிரி ஒரு பெருசாக ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதில் என்னென்ன சேர்த்தணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி காய்ந்த இலைகள். ஸோ இந்த மாதிரி காய்ந்த இலைகள் கிடைக்காதவங்க நம்ம அமேசான், இந்த ஃப்ளிப்கார்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டை வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அட்டை, பேப்பர் அது கூட பயன்படுத்தலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்போஸ்ட். ஸோ கம்போஸ்ட் பார்த்தீங்கன்னா இல்லை அப்படிங்கிறவங்க மணல் கூட பயன்படுத்திக்கலாம். தேங்காய் நார். ஸோ இதெல்லாமே வந்து லைன் பை லைனாக ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த மாதிரி நம்ம சேர்த்தி வச்சிருக்க இந்த மாதிரி பழத்தோல் ஆகட்டும், காய்கறி அதாவது வெங்காயத்தோல், இந்த மாதிரி எல்லாமே இருக்கிறத நம்ம சேர்த்திக்கலாம். ஸோ அதிக ஈரப்பதம் இல்லாத காய்கறிகளாக ஃபஸ்ட்டு சேர்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு கைப்பிடி அளவுக்கு கம்போஸ்ட் மேலே போட்டுக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா இலக்கி விடுங்க. எப்போவுமே காய்கறிகளை வந்து கொஞ்சமாக வந்து காய வச்சுட்டு சேர்த்துனீங்கன்னா ரொம்பவே நல்லது. ஸோ அப்புறம் இது எல்லாத்தையுமே வந்து ஒன்று விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க புளிச்ச மோர் கரைசலையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லா ஊற்றி விட்டு நல்லா அடியிலேருந்து கிளறுங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு மோர் கரைசலை நம்ம தெளிச்சுக்கலாம். ஸோ இது எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம்னா, இது சீக்கிரமாக நம்மளுடைய இந்த கம்போஸ்டில் வந்து நுண்ணுயிரிகளை பெருக செய்து சீக்கிரமாக எல்லா காய்கறிகளையும் மக்க செய்யும். அதுக்காக தான் நம்ம இதை பயன்படுத்துகிறோம். கடைசியாக ஒரு தடவை ஃபுல்லாக வந்து மேலால் தெளித்து விட்டுக்கோங்க. இது தெளித்து விட்டுட்டு இதை வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். இதில் காற்றோ வெயிலோ எந்த தண்ணியோ படாத அளவுக்கு வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணி மேலே வந்து ஒரு நல்ல ஒரு வெயிட்டான இந்த பக்கெட்டை வந்து நான் படிக்கட்டுக்கு அடியில் வெயில் படாத இடத்துல வச்சுருக்கேன். ஸோ இது 3 நாள் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சேஞ்ச் இருக்குது பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்தும் போது இருந்ததை விட இப்போ கலர் நல்ல ஒரு சேஞ்ச் மாதிரி இருக்குது. ஸோ இதை நல்லா ஒரு தடவை இலக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அதாவது அன்றாட காய்கறிகளாகட்டும் நான் வந்து ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை சேர்த்து வச்சே போடுவேன். ஸோ அது வெயிலில் வச்சு இந்த மாதிரி சேர்த்ததுனால ஈஸியாக சீக்கிரமாகவே வந்து கம்போஸ்ட் ரெடி ஆகும். இந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. காய்கறிகளை முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி இந்த தோலை எல்லாம் வந்து போட்டிங்கன்னா சீக்கிரமே கம்போஸ்ட் ஆகும். ஸோ போட்ட உடனே இதை சுற்றி நல்லா இலக்கி விடுங்க. ஸோ நல்லா முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக அடியிலேருந்தே நல்லா இலக்கி விடுங்க. ஸோ அந்த மாதிரி விடுறதுனால நமக்கு வந்து சீக்கிரமாக இதில் வந்து புழுவாகட்டும், அந்த மாதிரி புழுவெல்லாம் வந்துச்சுன்னா சீக்கிரம் எறும்புகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். அது வராமல் தடுக்கும். அதே மாதிரி இதில் நம்ம சேர்த்தக்கூடாத காய்கறிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை, சிட்ரிக் ஆசிட் சம்மந்தப்பட்ட ஆரஞ்சு, அந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்தக்கூடாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படியே வாரத்துக்கு ஒரு முறை, அதாவது 3 நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரி எடுத்து நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம சேர்த்தி வச்சிருக்க காய்கறிகள் எல்லாத்தையும் வந்து அதில் சேர்த்திக்கிட்டே வரணும். ஸோ அப்படி சேர்த்துறதுனால நமக்கு நல்ல ஒரு கம்போஸ்ட் ரெடி ஆகும். இது நீங்கள் கடைகளில் வாங்குறத விட நம்ம வீட்டிலையே தயாரிக்கும் போது அது இன்னுமே வந்து
ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் இந்த மாதிரி தோல் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுங்க. டீ தூள் ஆகட்டும், டீ தூள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சக்கரை இது இல்லாத அளவுக்கு நல்லா கழுவிட்டு அந்த டீ தூளையும் வந்து சேர்த்தலாம். பழத்தோல் இது எல்லாமே வந்து டைரெக்டாகவே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சுற்றி நல்லா வந்து இந்த மாதிரி கிண்டி விடுங்க. எந்த அளவுக்கு பாருங்கள் நல்ல ஒரு சேஞ்ச் தெரியுது. நம்ம ஒவ்வொரு தடவையும் சேர்த்தும் போது எவ்வளோ இருக்குது, ஆனால் இது இந்த மாதிரி 3 நாளைக்கு ஒரு தடவை கிளறும் போது எந்த அளவுக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது பாருங்கள். அடியிலேருந்து இலக்கி விடணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் அப்படியே வந்து கொஞ்ச நாள் விட்டுட்டீங்கன்னா அடியில் வந்து சேறு மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும், அடியில் காற்றோட்டம் இருக்கணுங்கிறதுக்காக தான் அடியிலேருந்து கிண்டுங்க அப்படிங்க. இந்த மாதிரி முட்டை தோல் இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் டைரெக்டாகவே போட்டுக்கலாம். ஸோ எல்லா காய்கறிகளையும் இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் போட்டுக்கிட்டே வரலாம். ஸோ இதில் எது வந்து எந்த மாதிரி ஐட்டம்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, நான்வெஜ், சாதம், மிஞ்சிய சாதம் இது எல்லாத்தையும் வந்து தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க. அதே மாதிரி ஆயில் அந்த மாதிரி எல்லாம் வந்து யூஸ் பண்ணிடாதீங்க. அதெல்லாம் பயன்படுத்துனீங்கன்னா அந்த வாசத்துக்கு புழுக்கள்லாம் சீக்கிரம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து நீர் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகள், முலாம்பழம், அதே மாதிரி வெள்ளரி, இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட காய்கறிகள்லாம் இருக்கும் இல்லையா, பூசணிக்காய், இது எல்லாத்தையும் வந்து நல்லா வெயிலில் உலர்த்திட்டு அதுக்கப்புறமேட்டு கம்போஸ்டில் பயன்படுத்துங்க. ஏன்னா இது சீக்கிரமாக நீர் விட தொடங்கிடும். அதனால இந்த மாதிரி காய்கறிகளை பயன்படுத்தும் போது நல்லா உலர்த்திட்டு இந்த மாதிரி பாருங்கள் எந்த அளவுக்கு உலர்ந்துருக்குன்னு, இந்த மாதிரி தான் நீங்கள் போடணும். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி காய்கறிகளை வந்து நம்ம டைரெக்டாக போட்டுக்கிட்டே வரலாம். ஃபஸ்ட் டைம் பயன்படுத்துகிறவங்க பெரிய இந்த மாதிரி ட்ரம்மு அதில் எல்லாம் பயன்படுத்தாதீங்க. இந்த மாதிரி சின்னதாக வந்து ஒரு பக்கெட்டை யூஸ் பண்ணி பயன்படுத்தினா தான் உங்களுக்கு இலக்கி விடுறதுக்கெல்லாம் வந்து ஈஸியாக இருக்கும். அடியிலேருந்து இலக்கிறதுக்கெல்லாம் அதுதான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் பயன்படுத்தும் போது இந்த மாதிரி சின்ன பக்கெட்லேருந்து தொடங்குங்க. கம்போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஈரப்பதம் எப்போவுமே வந்து கரெக்டாக இருக்கணுங்க. ஈரப்பதம் உங்களுக்கு வந்து அதிகமாகிடுச்சுன்னா வந்து நீங்கள் என்ன பயன்படுத்தலாம், இந்த மாதிரி காய்ந்த இலைகள் இது எல்லாத்தையும் வந்து மரத்தூள் இது மாதிரி எல்லாம் வந்து நீங்கள் அதில் வந்து நல்லா நொறுக்கி அதில் போடலாம். அதே மாதிரி ஈரப்பதம் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா லைட்டாக தண்ணி வந்து தெளித்து விட்டுக்கோங்க போதும். நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போடுறதுனால உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து கம்போஸ்டோட வந்து இது மிக்ஸ் ஆகிடும். எப்போல்லாம் ஈரப்பதம் அதிகமாக இருக்க மாதிரி தோணுதோ அப்போல்லாம் இந்த மாதிரி இலைகள் ஆகட்டும், அதே மாதிரி அட்டை, பேப்பர் அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ண கிட்டத்தட்ட 1 month ஆகும்போது நமக்கு வந்து இந்த பக்கெட்டுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி மாதிரி தேங்கி நிற்கும். நல்ல ஒரு பிளாக் கலர் வாட்டர் மாதிரி. ஸோ அந்த வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சத்தான தண்ணி. ஸோ இந்த தண்ணியை வந்து நம்ம இந்த இருக்க தண்ணிக்கு ஏற்ற அளவுக்கு வந்து 20 லிட்டர் அதிகமாக தண்ணி கலந்து நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணி நம்ம செடிகளுக்கெல்லாம் பயன்படுத்தும் போது செடிகளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஊட்டச்சத்தாக இருக்கும். ஸோ நமக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. ஸோ இந்த வாட்டரோட நாம் வந்து 20 லிட்டர் அளவுக்கு இந்த மாதிரி நம்ம தண்ணியில் வந்து கலக்க போகிறோம். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எல்லா செடிகளுக்கும் வந்து இதை தெளித்து விடலாம். ஸோ இந்த மாதுளை செடிக்கெல்லாம் இது விடும்போது நல்லா வந்து மாதுளை செடி வந்து நல்லா வந்து நமக்கு வந்து காய்கள்லாம் நிறைய பிடிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி ரோஸ் செடி இதில் எல்லாத்துலேயுமே நிறைய பூக்கள் வந்து பூக்க செய்யும்.
கிட்டத்தட்ட நம்மளது வந்து ஒரு 35 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இது அரை பக்கெட் அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு தடவை இலக்கி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே இதில் நம்ம காய்கறிகள் போட தேவையில்லை. ஸோ இதுக்கு பதிலாக இன்னொரு பக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி வந்து ஃபுல்லாக வந்து கம்போஸ்ட் வந்து நமக்கு வந்து பாதி அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஒரு இலக்கி விட்டுட்டா, ஸோ இந்த மாதிரி இலக்கும் போதே தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் வந்து இது டைட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம அடுத்த பக்கெட்டில் போட போகிறோம். ஸோ இது தனியாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு பக்கெட்டில் இதே மாதிரியே ஹோல்ஸ் போட்டு சைட்லேயும் அடியிலையும் வந்து ஹோல்ஸ் போட்டு இன்னொரு பக்கெட் எடுத்து வச்சுக்கோங்க. இனிமேல் இதில் காய்கறிகள் போட ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மாதிரியே நம்ம வந்து தேங்காய் நார், மோர் கரைசல் இதெல்லாம் பயன்படுத்தணுமான்னு கேட்டிங்கன்னா அவசியம் கிடையாது. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணிகிட்டு இருக்க கம்போஸ்டில் இருந்தே ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்து போட்டாவே போதும். அதுவே நிறைய நுண்ணுயிரிகளை வந்து பெருக்க செய்யும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன அதே ப்ராசஸ் தான். எப்போ இலக்குனாலும் நல்லா அடியிலேருந்து இலக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா இலக்கி விட்டுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ ரெண்டையுமே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த பக்கெட் பாதி நிரம்புறதுக்குள்ளே இந்த கம்போஸ்ட் வந்து ரெடி ஆகிடும். நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட்டும் வந்து பாதி அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இது இலக்கி விடும்போதே நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு தயார் பண்ணி வச்சிருந்த கம்போஸ்ட்டையும் வந்து நல்லா ஒரு இலக்கி விட்டுட்டே இருங்க. ஸோ எப்போ இலக்குனாலும் அடியோட இலக்கி விடுங்க. இது ரொம்ப வந்து முக்கியமான பாயிண்ட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த கம்போஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 60 நாள் வந்து இந்த கம்போஸ்ட் 60 நாள் கழித்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் இதை நம்ம வந்து சலிச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ ஏன் சலிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சில காய்கறிகள் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபுல்லாக முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு மண் மாதிரி வரணுன்னா ஸோ அந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கம்போஸ்ட் தயாராக இருக்குது. உங்களுக்கு கையில் எடுத்தீங்கன்னா இதில் எந்த ஸ்மெல்லுமே வராது, கையிலையும் ஒட்டாது. அந்த அளவுக்கு வந்து நம்ம கம்போஸ்ட் வந்து க்ளீனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சல்லடை எடுத்துக்கோங்க. இது வந்து நாங்கள் வீட்டிலேயே ரெடி பண்ணது. இந்த மாதிரி இல்லாதவங்க நீங்கள் காய்கறி எல்லாம் கழுவுறதுக்காக வச்சுருப்பீங்க இல்லையா, பிளாஸ்டிக்கில் அந்த மாதிரியெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஜல்லடை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து இதை வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாருங்கள் ஃபுல்லாக வந்து கம்போஸ்ட் எல்லாத்தையுமே அதில் வந்து போட்டாச்சு. ஸோ இந்த பாத்திரத்தை பாருங்கள் எங்கேயுமே சேராட்டம் எங்கேயுமே இல்லை. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் அடிக்கடி வந்து இதை ரெகுலராக கிளறி விட்டுக்கிட்டே இருங்கன்னு. ஸோ இதை வந்து ஃபுல்லாக நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். ஸோ சலிக்கும் போதே உங்களுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பவுடர் மாதிரி நல்லா வந்து கம்போஸ்ட் வந்து வந்திருக்கும். ஸோ இது கையில் சுத்தமாக ஒட்டாது, நல்லா சூப்பரான கம்போஸ்ட். அதே மாதிரி இதில் எந்தவித வாடையோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த முடிஞ்ச அளவுக்கு இதை ஃபுல்லாகவே சலிச்சு எடுத்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா முட்டைத்தோல் தான். ஸோ இந்த மாதிரி சலிச்சு எடுத்தோம்னா நமக்கு பர்ஃபெக்டான கம்போஸ்ட் தயாராகிடும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த வித ஸ்மெல்லோ எதுவுமே வராது, ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கையில் எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு அது கையில் வந்து பிடிக்க கூட வராது. அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக பர்ஃபெக்டான கம்போஸ்ட் இதுதாங்க. வந்து நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு முறை வந்து செடிகளுக்கு பயன்படுத்தும் போது செடியும் வந்து நல்லா வளருங்க. இந்த மாதிரி இருக்க பக்கெட்டை வந்து ஃபஸ்ட் டைம் பயன்படுத்துறவங்க இந்த மாதிரி பக்கெட்டை வந்து பயன்படுத்துங்க. உங்களுக்கு அப்போ தான் வந்து இழக்கிறதுக்கு அதுக்கெல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஓரளவுக்கு மக்காத, அதாவது 90% மக்கி ஒரு 10% மக்காத இந்த உரத்தை என்ன பண்ணணும்னா நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா காய்கறி மறுபடியும் போட்டு அதில் வந்து இதை போட்டுக்கலாம். ஸோ அப்படி போடும்போது சீக்கிரமாகவே இது மக்கிடும்.
ஸோ இப்போ வந்து ரெடி பண்ணிட்டு இருக்க இந்த பக்கெட்டில் வந்து இந்த உரத்தை போட்டுக்கலாம். ஸோ இதை போட்டுட்டு நல்லா ஃபுல்லாகவே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இனிமேல் இதில் காய்கறிகள் போட தேவையில்லை. நம்ம வந்து இப்போ காலி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பக்கெட்டில் இனிமேல் காய்கறிகள் போட ஆரம்பிச்சுக்கலாம். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 3 மந்த்ஸாக வந்து உங்கள் எல்லாத்துக்குமே வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறதுக்காக ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இன்னும் எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்க்க லிங்க் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.